அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஸ்ரீ ராம நவமி 2026 வழிபாடு வீட்டில் எளிமையாக செய்வது எப்படி, என்று செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய முடியாதவர்கள் குறைந்தபட்சம் என்ன செய்தால் ஸ்ரீராமரின் அருள் கிடைக்கும், யார் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவாக தந்துள்ளேன். ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பு சொந்தங்களே, ஓர் அறிவிப்பு. எந்தவித விரதமும் இல்லாமல், எந்தவித பெரிய பூஜைகளும் பெரிய பெரிய மந்திரங்களும் இல்லாமல், எந்தவித கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்காமல் அன்னை கமலாத்மிகா தேவியினுடைய பரிபூர்ணமான அருளை பெற ஏப்ரல் 20 அட்சய திருதி அன்னைக்கு கமலாத்மிகா தாந்திரீக உபாசனை வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக 11 பாடங்களாக வழங்க உள்ளேன். யார் இந்த கமலாத்மிகா? தசமகா வித்யா தேவிகளின் 10வது தேவதையாகவும் தாந்திரிகத்தில் லக்ஷ்மியாகவும் விளங்கும் தேவி கமலாத்மிகா. இவளின் அருளை பெற்றுவிட்டால் கோடீஸ்வர யோகம் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும், செல்வமும் செல்வாக்கும் உண்டாகும். இந்த பயிற்சி எடுத்துக்கொள்ள டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதனுடைய பதிவு கட்டண விவரங்கள் தருகின்றேன். ஸ்ரீ ராம நவமி. இந்த ஆண்டு ஸ்ரீ ராம நவமி என்று வருகின்றது 27/3/2026. புனர்பூச நட்சத்திரமும் நவமி திதியும் சேருகின்ற நாளில் வரக்கூடியதுதான் ஸ்ரீ ராம நவமி. ஆக 27/3/2026 இந்த வழிபாடு நீங்கள் பண்ணணும். யார் இந்த வழிபாட்டை பண்ணலாம்? யார் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றீர்களோ, யார் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்பட்டிருக்கோ அவங்க இந்த வழிபாடு பண்ணுங்க. யார் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளிடையே பாசம் குறைவாக, ஒற்றுமை குறைவாக, புரிதல் குறைவாக இருக்கோ அவர்கள் இந்த வழிபாடு பண்ணலாம். இழந்த சொத்துக்களை மீட்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த வழிபாடு பண்ணலாம். மன நிம்மதி வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த வழிபாடு பண்ணலாம். தொழில் வளர்ச்சி வேண்டும் என்று நினைப்பவர்கள், உங்கள் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் என அனைவரும் இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த வழிபாட்டை விரதம் இருந்தும் செய்யலாம், அல்லது வழிபாட்டை மட்டும் செய்யறதா இருந்தாலும் செய்யலாம். ஸ்ரீராமர் இந்த அவதாரத்தின் நோக்கம் என்ன தெரியுங்களா? மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று இறைவனே வாழ்ந்து காட்டிய அற்புதமான அவதாரம் தான் ஸ்ரீ ராம அவதாரம். விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க 27 பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை தொடங்கி பூஜை முடித்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். பூஜை மட்டும் செய்கிறவங்க பூஜை மட்டும் தாராளமாக செய்யலாம். அன்னன்னைக்கு எந்த நேரத்தில் பூஜை செய்யலாம்? பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்யலாம், அல்லது காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள் பூஜை செய்யலாம், அல்லது காலை 9:30 10:30 பூஜை செய்யலாம், அல்லது மதியம் 12:30 1:15 இந்த பூஜையை செய்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நவமி திதி 1 மணி வரை மட்டும்தான் இருக்கின்றது. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்து கொள்வது அற்புதமான பல நன்மைகளை உங்களுக்கு தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே, உங்கள் நாட்டில் இந்த நேரத்தை கணக்கு பண்ணி நீங்கள் உங்கள் நாட்டு நேரப்படி நீங்கள் பூஜை செய்து கொள்ளுங்கள். இந்த பூஜை செய்வதற்கு ஸ்ரீராமனுடைய படம், ஸ்ரீராமனுடைய சிலை கண்டிப்பாக இருக்கணுமா அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இருந்தால் மகிழ்ச்சி, இல்லைன்னா பரவாயில்ல. வீட்டில் விளக்கேற்றி இந்த பூஜை செய்தால் கூட போதும். அல்லது உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருந்தால் அதற்கு முன்பாக இந்த பூஜை செய்யுங்க. சாலகிராம் இருந்தால், வலம்புரி சங்கம் இருந்தால், கோமதி சக்கரம் இருந்தால், ஸ்ரீ சக்கரம் அதற்கு முன்பாக இந்த பூஜை செய்யலாம். அல்லது மகாமேரு, ஸ்படிகமேரு, இப்படி எந்த ஆன்மீக பொருட்கள் முன்பாகவும் இந்த பூஜையை செய்யலாம். பூஜை செய்வதற்கு நைவேத்தியமாக என்ன வைக்கலாம்? பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், வடை, சுண்டல், வெற்றிலைப்பாக்கு, தேங்காய், பழங்கள் என உங்களால் உங்கள் வசதிப்படி, உங்கள் குடும்ப சூழ்நிலைப்படி, உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதற்கேற்றார் போல என்ன வைக்க முடியுமோ அதை நைவேத்தியமாக வைத்து, பெருமாள் படம் இருந்தால், ஸ்ரீராமர் படம் இருந்தால் துளசி மாலை அல்லது வாசனை பூக்கள் கட்டி மாலையாக தொடுத்து முழு பக்தியோடு 5 தீபங்கள் ஏற்றுங்கள் வடக்கு திசை நோக்கி. அந்த 5 தீபங்கள் ஏற்றுவதற்கும் நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள், அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். நமது ஆனந்தொளி அறக்கட்டளை 3 விதமான தீப எண்ணெய்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். குலதெய்வத்துக்குன்னு பிரத்யேகமாக தீபம் ஏற்ற குலதெய்வ தீப எண்ணெய்,
அனைத்து தெய்வங்களுக்கு பொதுவாக தீபமேற்ற மந்திரசக்தி தீப எண்ணெய், இறந்தவர்கள் படத்துக்கு முன்பாக மட்டும் தீபமேற்ற மோட்ச தீப எண்ணெய். இந்த தீப எண்ணெய்கள் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவ்வாறு தீபமேற்றி ஸ்ரீராம ஜெயம் என்ற இந்த நாமத்தை முழு பக்தியோடு 108 முறை சொல்லி வழிபாடு செய்தால் ஸ்ரீராமரின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். விரதம் இருக்கிறவங்க வழிபாடை முடிச்சுட்டு அன்று மதியம் 1 மணிக்கு மேலே நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க. ஒருவேளை சூழ்நிலையின் காரணமா, உடல்நிலையின் காரணமா உங்களால் பூஜை செய்ய முடியலனா பரவாயில்ல, ஸ்ரீராம ஜெயம் என்று 108 முறை எழுதுங்கள் அல்லது மனதிற்குள்ளே சொல்லுங்க. பூஜைக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல, மனதிற்குள்ள மட்டுமாவது ஸ்ரீராம ஜெயம் என்று 108 முறை சொன்னால் போதும், ஸ்ரீராமரின் அருள் கிடைக்கும். ஸ்ரீராம நவமி அன்று நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு மிக சிறப்பாக உணவு தானங்கள் செய்ய போகின்றோம். முடிந்தால் உதவுங்கள். டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே நம்பர், போன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. அன்பு சொந்தங்களே, ஒரு அருமையான அறிவிப்பு. முதல் முறையாக ஒரு அற்புதமான ஆன்மீக கும்பம் கட்டித்தரப் போகின்றோம். குலதெய்வ பூரண கும்பம் வைகாசி அமாவாசையான 16/5/2026 அன்று எங்களது குருநாதரின் அற்புதமான ஜெயந்தி விழா. எனவே அதை முன்னிட்டு நமது ஆனந்தொளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எனது அருமையான சொந்தங்களுக்கு அவர்கள் வீட்டிற்கு குலதெய்வத்தினுடைய சக்தியை கொண்டு வருவதற்காக அதர்வன வேத முறைப்படி குலதெய்வ பூரண கும்பம் செம்பில் கட்டித்தரப்போகின்றேன். மண்பானை கிடையாது, செம்பு பானையில் குலதெய்வ பூரண கும்பத்தை அடியேனே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கட்டி பூஜையில் வச்சு தரப்போகிறேன். பதிவு தொடங்கிருச்சு. விளக்கம் தெரிந்து கொள்ள மேலே உள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.